ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்ணுறதை இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேங்க. சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா, ப்ராக்டிக்கலாக. இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டைரக்டாகவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறதை பார்த்துடலாமா? ஃப்ரீயாக பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மாதம் மாதம் நாங்கள் 1000 ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரியா இருக்குமா? இங்க போனா பாதுகாப்பா இருப்போமா? அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது? இதெல்லாம் யாருதான் கேட்கறது? எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல. இது கூட பரவாயில்ல, இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க.